மைவித்திரி உறவுகளுக்கு வணக்கம். நான் பொதுவாக பேட் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன். நம்ம மைவித்திரி உறவுகளே பண்ணிடுவாங்க. சில பேட் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணணும்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா அந்த கமெண்ட் பாக்ஸ்லேயே பண்ணிடுவேன். ஆனால் இந்த கமெண்ட்டுக்கு மட்டும் எனக்கு தெளிவாக பதில் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் இதுக்கு நான் பதில் சொல்கிறேன். பிஸ்னஸ்னு 1000 தடவை சொல்கிற அக்காவுக்கு பிஸ்னஸ்னால் என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் நான் பிஸ்னஸ்னால் என்னன்னே தெரியாத பொண்ணுன்னு நினச்சிட்ருக்கிறாரு. நான் இப்போ மும்பையில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்னோடய பிஸ்னஸோட தான் நான் மைவி3 பிஸ்னஸை ஒரு சைடு பிஸ்னஸாக நினச்சி தான் நான் பண்ணினேன். ஆனால் அந்த பிஸ்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சு போனதுனால அதில் ஸ்டோர் எடுத்து நான் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோட மைவி3 ஸ்டோர் பிஸ்னஸும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நான் பிஸ்னஸ் பற்றி பேசுகிற தகுதி எனக்கு இருக்குதுன்னு நீங்கள் நம்புகிறீங்களா? நீங்கள் நம்புகிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதை பற்றி பேசுகிற தகுதி எனக்கு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஒரு பிஸ்னஸ்க்கு முதல் தேவை எதுன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க மூலதனம்னு. ஆனால் நான் சொல்லுவேன் மூளைதனம்னு. மூலதனம் இல்லாட்டி கூட மூளை இருந்தால் போதுங்க. நம்ம ஐடியாஸை வச்சு மூலதனத்தை நம்மளால் உருவாக்கிக்க முடியும். அது எப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு மிகச்சிறந்த உதாரணமே நான் தான். நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் எப்படி பிஸ்னஸ் பண்ணேங்கிறத இதில் சொல்கிறேன். என்னடா இந்த அக்கா சொந்த கதையை சொல்ல போகிறாங்களேன்னு யாரும் நினச்சிடாதீங்க. இது முடிகிற வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக நான் ஏன் சொல்கிறேங்கிறது உங்களுக்கும் புரியும். தமிழ்நாட்டில் படிச்சுட்டு திருமணத்துக்கு அப்புறம் மும்பை செட்டில் ஆனோம். நான் திருமணம் முடிஞ்சதோடனே ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து குழந்தை அப்படின்னு வந்தோடனே என்னால் வேலைக்கு போக முடியலை. குழந்தைய பார்த்துக்க பெரியவங்க இருக்கணும். எனக்கு அம்மா அண்ணன்க எல்லாருமே அடுத்தடுத்து மரணம் அப்பாவை நான் கவனிச்சிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்தப்போ என்னால் வேலைக்கும் போக முடியல. ஆனால் கட்டாயம் எனக்கு வருமானம் வேணும் அப்படிங்கிற ஒரு சூழல். அப்போ தான் நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். அந்த பிஸ்னஸ் நாங்கள் ஜுவல் அடமானம் வச்சு தான் அந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். 1 இயர் வரைக்கும் அந்த பிஸ்னஸ் போச்சு. எனக்கு பயங்கரமாக லாஸ் ஆகிடுச்சு. அந்த பிஸ்னஸை எங்களால் கண்டினியூ பண்ணவே முடியலை. அப்போ என்னோடய ஃப்ரெண்டு அந்த பிஸ்னஸ்லேருந்து நான் விலகிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் பிஸ்னஸ் நடத்தியே ஆக வேண்டிய கட்டாய சூழல். அப்போ என் ஃப்ரெண்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. டெபாசிட் கடைக்கு கொடுத்துருந்தோம். அந்த அமௌண்ட்டை நீங்கள் எனக்கு மெதுவாகவே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ நான் அந்த பிஸ்னஸை தொடர்ந்து ரன் பண்ண நகையும் கிடையாது. எல்லாமே அடமானத்தில் இருந்ததுனால வேறு வழியே இல்லை. ஆனால் நான் பிஸ்னஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறப்ப தான் ரொம்ப யோசித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. எனக்கு பழக்கப்பட்ட லேடிஸுங்க ஒரு 2-3 பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச லேடிஸ்கிட்டலாம் பேசி ஒரு பாத்திர சீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? டெய்லி மாதம் ஒரு அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவோம். கலெக்ட் பண்ணிவிட்டு 1 வருஷம் கழித்து அவங்க சேர்த்த அமௌண்ட்டோட கூட கொஞ்சம் அமௌண்ட் போட்டு அவங்களுக்கு நம்ம ஏதாவது பொருளாக திருப்பி கொடுப்போம். அந்த மாதிரி நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் ரூ. 250 அப்படின்னு நான் பணம் வசூல் பண்ணேன். அப்போது நான் பண்ண செலவு 1500 பிரிண்டிங் சார்ஜஸ். ஒரு கார்டு பிரிண்ட் பண்ண கொடுத்து அந்த கார்டு வாங்கி அந்த கார்டு வச்சு தான் நான் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டலாம் பேசினேன். அவங்கக்கிட்டலாம் பேசி ஒரு ரூ. 250 ஆள் சேர்த்து ஒரு 100 பேர்கிட்ட ஜாயின் பண்ணாங்க. ரூ. 250 பே பண்ண அமௌண்ட் 12 மாதத்துக்கு ரூ. 3000 வரும். ஆனால் அவங்களுக்கு நான் ரூ. 4000 பொருள் வாங்கி தருவேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சா அவங்களுக்கு ஒரு பெரிய பொருள் கிடைக்கும் அப்படிங்கிற திருப்தி. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அமௌண்ட்டு தான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு. நான் என்ன பண்ணேன்னா அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அதிலேருந்து நான் ஒரு சீட்டு சேர்ந்தேன். அந்த சீட்டிலருந்து நான் ஒரு 5வது சீட்டு எனக்கு அமௌண்ட்டு கொடுத்தாங்க. அந்த 5 மாதம் வரைக்கும் நான் அந்த பிஸ்னஸ் எதுவுமே பண்ணாமல் அந்த மும்பையில் கடை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கடையை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மறுபடியும் கடை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த கடை இருந்த இடமும் நல்ல இடங்கிறதுனால அங்கேயே கடை வைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அந்த கடையை விடாமல் 5 மாதம் வரைக்கும் நான் சந்தா பிரித்த அமௌண்ட்லேருந்து வாடகையும் கட்டிட்டு அங்கேயே இருந்தேன். 5வது மாதம் சீட்டு பணம் கிடைச்ச உடனே நான் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
என்னை பொறுத்த வரைக்கும் நான் புதுசாக பண்ண அந்த பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1500 மட்டும்தான். மற்றது எல்லாமே ரொட்டேஷன் மணி தான். நான் 12 மாதம் கழித்து என் மக்கள் வந்து மக்கள்கிட்ட நான் என்ன சொன்னனோ அந்த பொருளை நான் அவங்களுக்கு கரெக்டாக வாங்கி கொடுத்தேன். அவங்களும் மகிழ்ச்சியோடு வாங்கிக்கிட்டாங்க. எனக்குமே அது பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன் அப்படின்னா பிஸ்னஸில் நாணயம் தான் ரொம்ப முக்கியம். நாம் என்ன சொல்கிறோமோ அந்த மாதிரி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்ம பிஸ்னஸோட முதல் வெற்றி. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த 12 மாதத்துக்கு நடுவில் ஏதாவது ஒரு புண்ணியவான் அசோக் ஸ்ரீ இது மாதிரி வந்து மக்கள் பணத்தை இவங்க ரொட்டேஷன் பண்ணுறாங்க, மக்கள் பணத்திலேருந்து இவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ அந்த அளவுக்கு முட்டாள்தனம் தான் இப்போ நம்ம கம்பெனிக்கு நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயமும். இப்போ உங்களுக்கெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அம்பானி அதானியாக இருந்தால் கூட கையில் உள்ள காசெல்லாம் போட்டு பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க கூட பேங்கில் லோன் வாங்கி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. என்ன அம்பானி அதானி பிஸ்னஸ் பண்ணால் அவங்க லோனை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஆனால் நம்மளை மாதிரி ஏழைகள் வந்து ஒரு பிஸ்னஸை ஆரம்பித்து கொண்டுட்டு போனோன்னா அதுக்கு பாட்டாளிகளே எதிர்ப்பாக இருப்பாங்க. பாட்டாளிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எந்தவித பொருளாதார பின்புலமும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸை கட்டமைச்சு மக்களோட நம்பிக்கையை பெற்று பல பேருக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்துட்ருக்கிற ஒரு பிஸ்னஸ் தப்புன்னு எந்த கோர்ட்டும் சொல்லாது, எந்த நீதிபதியும் சொல்ல மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு நல்ல வக்கீல்கிட்ட வந்து நீங்கள் ஆலோசனை கேட்க சொல்லியிருக்கீங்க. அவங்கள வந்து நேர்காணலுக்கு கூப்பிட சொல்லியிருக்கீங்க. ஒரு பெரிய வக்கீலை வந்து நேர்காணலுக்கு கூப்பிட்டு வர அளவுக்கு நான் வந்து ஒரு பெரிய யூடியூபர்லாம் கிடையாதுங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நான் ஸ்டோர் வச்சுருக்கிறேன். நிறைய மக்கள் வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. அவங்களுக்கு நான் பதில் சொல்கிறதுக்காக தான் முதல்ல இதில் நான் பதில் போட்டேன். இது நான் என் பிஸ்னஸ்க்காக உருவாக்கின ஒரு யூடியூப் சேனல் தான். ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னால் ஒரே பதிலை எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியல. ஸோ யூடியூப்பில் போட்டுட்டேன்னா அந்த லிங்க் அவங்களுக்கு அனுப்பிவிட்டால் அவங்க பார்த்துக்குவாங்க. அதுக்காக தான் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேனோ தவிர நான் லாயரை கூட்டிகிட்டு வந்து பேட்டி எடுக்கிற அளவுக்குலாம் நான் இன்னும் டெவலப் ஆகலை. ஒருவேளை நான் டெவலப் ஆனேன்னா கண்டிப்பாக உங்கள் ஆசையை நிறைவேற்றுறேன். இந்த பிஸ்னஸில் வந்து பொதுமக்கள்கிட்டேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. ஆனால் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஒரு ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணுறது தப்புங்களா? அந்த மாதிரி நாங்களும் ஒரு ஆஃபரில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் பர்ச்சேஸ்ன்னு சொல்கிறத நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறீங்க. இது வந்து குற்றம் அப்படின்னு சொன்னால் எங்கள் எம்டி சொல்லிட்டாங்க, நீங்கள் எதை செய்யுங்கன்னு சொல்கிறீங்களோ அதை செய்யறோம், எதை செய்ய வேண்டாம்னு சொல்கிறீங்களோ அதை செய்யலை, நாங்கள் பிஸ்னஸை கண்டினியூவாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த கவர்மெண்ட் வந்து எதை தப்புன்னு சொல்லுதையோ அதை செய்யாமல் எதை சரின்னு சொல்லுதோ அதை மட்டுமே செஞ்சு எங்கள் பிஸ்னஸை இனிமேல் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவோம். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எங்கள் எம்டி மேலே எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்குது. பிஸ்னஸ்னால் என்னன்னு நீங்கள் எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டாம். மைவித்திரியில் இருக்கிற எல்லாத்துக்கும் பிஸ்னஸ் நல்லாவே பண்ண தெரியும். எங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியாமலாங்க 60 லட்சம் கஸ்டமர் வந்திருக்கிறாங்க. சொல்லுங்கள், பிஸ்னஸ் எங்களுக்கு நல்லாவே பண்ணித்தரும். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். இந்த கமெண்ட் பாருங்கள். நான் மைவி3யில் இல்லை, ஆனால் மைவி3யில் எவ்வளோ பேர் சம்பாதிச்சிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக பணம் கிடைக்கணும், கம்பெனி நல்லா போகணும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் போட்டிருக்கிறாரு. இதுதாங்க மனிதத்தன்மைங்கிறது. இந்த மாதிரி நல்ல உள்ளங்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்மளை மட்டம் தட்டுறதுக்காகவும் நம்மளை வந்து காயப்படுத்துறதுக்காகவும் பேசுகிற கமெண்ட்ஸை அந்த மனிதர்களை நம்ம வந்து மனசில் எடுத்துக்கவே கூடாது. இது மட்டும்தான் இப்போதைக்கு நாம் கடைபிடிக்கணும். இறுதியாக நம்ம மைவி3 உறவுகளுக்கு நம்ம எம்டி திரும்பி வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து இன்னும் சூப்பராக போகும். நம்ம வந்து வேறு லெவலில் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணி நல்லா சம்பாதிப்போம். அந்த நம்பிக்கையோடு எல்லாருமே இருங்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடி வெல்லும். வெல்லும் வரை காத்திருப்போம் என் அன்பு உறவுகளே. நன்றி, வணக்கம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம்.